வணக்கம் திருப்பூர் கதை நேயர்களே, நான் உங்கள் கௌஷிகா தினேஷ்குமார். இன்னைக்கு அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில நம்ம திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்துல இருக்க ஊதியூருங்கிற கிராமத்து பக்கத்துல இருக்க பொன்னூதி மாமலை அப்படிங்கிற இடத்துல 18 சித்தர்கள்ல ஒருவரான கொங்கண சித்தர் இங்க தவம் பண்ண மாமலைன்னு சொல்றாங்க. இந்த கோயிலோட சிறப்பு மற்றும் அவர் வணங்குறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம கோயில்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்ப இந்த கோயில் மலை மேல இருக்க கோயில். நம்ம இந்த வழியில தான் போறோம், மேலே ஏறி தான் போகணும். கோயில் மலை மேலதான் இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். நமக்கு இங்க ப்ராப்பரான வழித்தடம் கிடையாது. இது இங்க இருக்க பாறைகளான இப்போ மக்கள் நடந்து உருவான வழிதான் இருக்கு. ஆனால் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மலை ஏறி முதல்ல போகிற இடம் சித்தர் இருக்கிற கோயில். அது மூலவர் இருக்கிற இடம். அந்த கோயிலேருந்து அதுக்கு மேலே, அதாவது மலையோட உச்சியில் பார்த்தீங்கன்னா சித்தர் தவம் பண்ண இடம் இருக்குது. இது மாதிரி இப்போ வழி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த ட்ரெக்கிங்கில் விருப்பம் இருக்கவங்க இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொங்கண சித்தர் கோயிலில் அமாவாசைக்கு சிறப்பு யாக பூஜைகள்லாம் நடக்குது. இங்கே என்ன அப்படின்னா தொழில் தடை, திருமண தடை, குழந்தை பாக்கியம், கடன் பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் செஞ்சு அவர்கிட்ட வேண்டுதல் வைக்கும்போது அதை 3லேருந்து 5 மாதத்துக்குள்ளே அவர் சித்தர் நிறைவேற்றி கொடுக்குறதா இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் அவர்கிட்ட வேண்டுதல் வச்சு பரிகாரம் பண்ணி நீங்கள் அதுக்கான பலனை அடையணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மலை பாதை எப்படின்னா கொஞ்சம் கரடு முரடான பாதை தான். அதை நமக்கு ப்ராப்பரான படிக்கட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக அந்த பாறைகளால் உருவான வழி தான். அது மக்கள் போக வர ஆனதில் அது படிக்கட்டு மாதிரி அது அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது. ஒரு வழியாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம், கோயிலை பார்ப்போம். இந்த கோயிலோட நுழைவாயிலுக்கு இடதுபுறத்தில் முழுமுதற் கடவுளான விநாயகர் இருக்கார். கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வலது பக்கத்தில் சொர்ண ஆகர்ஷண பைரவரும், அவங்களுக்கு ஆப்போசிட்டில் தாயாரும், அதுக்கு லெஃப்ட் சைட்லேயே மூலவரோட சன்னதியும் இருக்குது. தொடர்ந்து பூசாரிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். இது நம்ம கோவில் கொங்கண சித்தர் திருக்கோவில் பொன்னூதி மாமலை ஊதியூர். இது திருக்கோவில் ஐயா 800 ஆண்டுகள் தவம் பண்ணி வாழ்ந்து வரவாங்கின இடம் இது. ஐயா கொங்கு நாட்டை சேர்ந்தவர், ராஜ பரம்பரையை சேர்ந்தவர் இவர். அப்பொழுது தவ வலிமையில் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஐயா வந்திருக்காங்க. வர்ற வழியில் கொக்கு எச்சம் போட்டுருது ஐயா மேலே. அந்த மறைச்சு பார்க்குறாங்க, கொக்கை அண்ணாந்து பார்க்குறாங்க. அப்பொழுது கொக்கு சாம்பல் ஆகிடுது. சரி, இவ்வளோ வலிமை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே தவ வலிமை மேலும் அதிகமாக்கிட்டே வர்றாங்க. இன்னும் வேறொரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போது வள்ளுவர் வாசகி வாழ்ந்த காலம். அப்பொழுது அங்கே யாசகம் கேட்டுட்டு போகும்பொழுது அப்போது இருவரில் ஒருவர் மட்டும்தான் உடை அணிந்திருப்பாங்க. அப்போ உணவு பரிமாறிட்டு இருக்காங்க. வள்ளுவருக்கு வாசகமாக உணவு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ வர்றதுக்கு லேட் ஆகிடுது. ஐயா ஒரு மாதிரி பார்க்குறாங்க, கொக்கை பார்த்த மாதிரி பார்க்குறாங்க. அப்போ அம்மா கேட்குறாங்க, வாசகி அம்மா, இது கொக்குன்று நினைத்த ஐயா கொங்கணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம கொக்கு பார்த்து எரிஞ்சது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம தவ வலிமை இன்னும் ஜாஸ்தி இதாகணும், அதாவது நம்மளுடைய இது நம்ம நினைச்சது தவறு அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சொல்கிறாங்க. வாசகி அம்மா, தெருமுனையில் இருக்கிற கசாப் கடைக்காரங்கிட்ட போ, அவர் உனக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே நடந்தது இவங்க கொக்கை எரிச்சது, வாசகி அம்மாட்ட போனது எல்லாமே அவர் சொல்கிறாரு. அப்போ மேலும் மேலும் இன்னும் அந்த தவ வலிமை நமக்கு ஜாஸ்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக வர மலை இது. நம்ம மலையில் தான் அந்த தவ வலிமையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ
சொர்ண ஆகாஷ்ன பைரவரை நோக்கி பார்ப்பது தொட்டது அனைத்தும் தங்கமாக்கட்டுன்னு சொல்லிட்டு தவ வலிமையில உட்கார்ந்து வர வாங்குறாங்க. அந்த வரம் எதுக்காக வாங்குறாங்கன்னா, பொண்ணை வந்து தங்கமாகட்டும், ரசவாதம் அப்படிங்கிற ரசவாத சித்தர் அப்படிங்கிற பேரு ஐயாவுக்கு உண்டு. அந்த ரசவாதத்தை ஐயா இங்க நம்ம மலையில தான் பண்றாங்க. இந்த மலையில பொன்னுருக்கி மேடுனே இருக்கு. ஐயா பாத்தி கட்டி அதை செஞ்ச இடம்லாம் நம்ம மலையில இருக்கு. மூலிகைகள் வந்து நிறைஞ்ச மலை இது. அந்த ஐயா தவம் பண்ணி அந்த வர வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த மலையிலே இல்லாத ஒரு விஷயம் நம்ம மலையில் இருக்கும். பாறை, எந்த பாறையை பார்த்தீங்கன்னாலும் பாறை வந்து உருகி வழிஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ என்னன்னா, ஐயா வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது யூரின் ஆகட்டும், அவர் பார்க்குற கண்ணில் பார்க்கக்கூடியது, கண்ணில் தொடக்கூடியது எல்லாமே வந்து தங்கமாக மாறிடுது. அப்போ இந்த இதே வந்து இந்த விஷயத்தை அப்படியே விட்டோம்னா பிற்காலத்தில் வந்து இது மனிதர்களுக்கு இது சேராது, அதாவது ரொம்ப அராஜகங்கள் அதிகமாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலாவை வந்து மறைச்சிட்டாங்க. இந்த மாதிரி மூலிகைகள் வந்து நிறைஞ்ச மலை இது இருக்கு. இங்கே வந்து அமாவாசை அன்னைக்கு சிறப்பு யாகங்கள் பண்ணி பூஜை பண்ணுறோம். அமாவாசை திதி எப்போ வருதோ இரவு திதியில் யாகங்கள் பண்ணுறோம். அந்த யாகத்தில் ஐயா அந்த அக்னியில் நேர்லேயே வந்து காட்சி தருவாங்க. அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் அந்த அக்னியில் ஒவ்வொரு ரூபத்தில் வந்து ஐயா நேர்லேயே காட்சி தராங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அமாவாசை அன்னைக்கு பகல் பூஜையில் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கண்டினியூவாக அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி அமாவாசை பூஜையில் எப்போ வந்தாலும் சிறப்பு பூஜைகள் இருக்குது. நம்ம 3 முறை இருக்குது. அந்த 3 முறையில் நம்ம 15 நாள் முறை பார்க்குறோம். அந்த 15 நாளில் யார் எப்போ வந்தாலும் அந்த அன்னதானம் வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கோம். மனம் தோணாமல் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அந்த அன்னதானம் அப்படிங்கிறது ஐயாவுடைய உத்தரவின் பேரில் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி ஐயாவுடைய ஃபார்முலாவில் மூலிகை கஷாயம் வந்து இங்கே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அந்த கஷாயம் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே குடிக்கிறதுக்கு கொடுப்போம். அமாவாசை அன்னைக்கு அதை வாங்கிட்டு போய் பயன்படுறதுக்கு பாட்டில் வந்து போட்டு வச்சுருக்கோம். அது பாட்டில் வந்து காமிங்க, அதை வாங்கி எல்லாரும் பயன்படட்டும். அதே மாதிரி கைகால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, இரத்தக்கட்டு, எந்த வலி வீக்கமாக இருந்தாலும் சரி, அடிபட்ட புண்ணாக இருந்தாலும் சரி, வெட்டுக்காயங்கள் எதாக இருந்தாலும் சரியாகக்கூடிய வர்மயானி தைலம் வச்சுருக்கோம். அதை எல்லாரும் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இங்கே வந்து குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே பெரிய சுமையாக இருக்குது. அந்த வேண்டி வர்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சரி, திருமண தடைகள் இருந்தாலும் அது விலகிறது சரி, அப்புறம் உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து வழிபடுறவங்களுக்கு சரி, மனசார ஐயாவை வந்து ஆத்மாத்மா யார் யார் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்கள அனைவருக்குமே வந்து இந்த இடத்துல ஒரு வந்து அவங்களுக்கு ஒரு பரிகாரங்கள் வந்து கிடைக்குது. அதாவது ஒரு தீர்வு வந்து இங்கே கிடைக்குது. அதை வந்து ஆத்மாத்மா உணர்றவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அதே மாதிரி அருள் ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கும் அவங்க எந்த நிலையில நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க மனசார ஐயா கிட்ட கேட்குறாங்களோ அந்த உணர்வுகள் வந்து அவங்களுக்கு ஆத்மாத்மா கிடைக்கும். குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கு மாங்கனி வாங்கிட்டு வந்து ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த அமாவாசை திதியில் கொடுக்கும் பொழுது அது 3 மாதத்துலேருந்து 5 மாதத்துக்குள்ளே அந்த காரியங்கள் வந்து நடக்கும். அதே மாதிரி தேன், அமாவாசை திதி இரவு பூஜையில் தேன் அபிஷேகம் பண்ணுவோம். அந்த தேனை வாங்கி வாய் பேசாதவங்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி, ஒரு 10 வயசு அந்த மாதிரி 12 வயசு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த தேனை வந்து சுத்தமான தேன் வாங்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்தோம்னாலும் நல்ல பேச்சாற்றல் வந்து நல்லா வரும். அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். அதாவது பொதுவாகவே சொல்லப்போனால் ஐயாவுடைய மேனியில் வந்து அபிஷேகம் பண்ணி நம்ம உடம்புல சாப்பிடக்கூடிய விஷயங்கள், இங்கே கொடுக்குற விபூதியாகட்டும், தீர்த்தங்களாகட்டும், இந்த கஷாயமாகட்டும் எல்லாமே வந்து மனசார அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா எனக்கு இது தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணும் பொழுது எல்லா விஷயங்களும் நடக்கும். ஐயா வர வாங்கினது சொர்ணாகாஷ்னா பைரவர். அந்த பைரவர் என்னைக்கு அப்படின்னா வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு யாகங்கள் வந்து நடக்கும். அந்த யாகம் வந்து மதியானம் 1 மணி வரைக்கும் அந்த யாகங்கள் நடக்கும். அந்த யாகம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா
பைரவர் பைரவியோட இருக்கிறதுனால, அம்மாவோட இருக்கிறதுனால வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு என்ன செல்வ வரங்கள் வேணுமோ, நமக்கு என்ன வரன்கள் வேணுமோ அந்த அன்னைக்கு நமக்கு வரக்கூடிய வரங்கள், தங்கமாகட்டும் பொருளாகட்டும், நமக்கு எது வேணும்னாலும், செல்வங்களாகட்டும் மனைகளாகட்டும் வீடாகட்டும், எது வேணுமோ அதே ஐயா கிட்ட ஆத்மாத்மா நமக்கு வர வேண்டிய வரன்கள், செல்வ வரன்கள் கேட்டாங்கன்னா ஆத்மாத்மா நடக்கும். அந்த அன்னைக்கு மிளகு தீபம், நெய் மிளகு தீபம் போட்டு பிரார்த்தனை செஞ்சாங்கன்னா, ஒரு கண்டினியூவாக ஒரு 3 மாதம் பண்ணினாங்கன்னா அதுக்கு உண்டான விஷயங்கள் கண்டினியூவாக கிடைக்கும். அது எல்லாரும் பயன்படலாம். சரிங்களா? அதே மாதிரி தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு தேயக்கூடிய விஷயங்கள், நமக்கு உடலில் இருக்கிற தேஞ்சு போகக்கூடிய விஷயங்கள் பரிகாரம் அந்த மாதிரி விளக்கு போட்டு செய்யும் பொழுது அந்த விஷயங்களும் ஆத்மாத்மா நடக்கும். ஒரு முக்கியமான ஒரு அன்பான வேண்டுகோளும் கூட, இத்திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே ஒரு அன்பான வேண்டுகோள். என்னன்னு சொல்ல போனால், இது வனத்துறையோட எச்சரிக்கையும் கூட, கோவில் பூசாரிகளுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். மேலே குகைக்கு செல்றவங்க தயவு செய்து தீபமோ பத்தியோ சூடமோ தயவு செய்து ஏற்ற வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா மழை காஞ்சு போய் இருக்கு. இந்த சமயத்திலேயோ மற்ற சமயத்திலேயோ மேலே விளக்கு போட்டு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம நல்லதுன்னு நினைச்சு நம்ம செய்கிறோம், அதே நமக்கு பிரச்சனையாக அமையும். தயவு செய்து மேலே போறவங்க, குகைக்கு போறவங்க குகையில போங்க, தியானம் பண்ணுங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் உட்கார்ந்துருங்க. தயவு செய்து யாரும் விளக்கோ சூடமோ பத்தியோ ஏற்ற வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பொதுவாக ஊர் மக்கள் அந்த கோயிலில் நிறைய பேசிக்குவாங்க. பௌர்ணமி அமாவாசைக்கெல்லாம் அந்த கோயிலுக்கு போனால் நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கோயில் எங்கே இருக்குன்னே தெரியாது. இந்த வழியாக நாங்கள் ஒரு வேலையாக வந்தோம். கோயில் கொங்கண சித்தர் ரோட்டில் போட பார்த்துட்டு மலை ஏறி நல்லா கோயில் நல்லாவும் இருக்குது, நல்லா சிறப்பாகவும் பூஜை பண்ணுறாங்க, நல்ல முறையில் இருக்குது. வந்தால் வேண்டுதலெல்லாம் நிறைவேறும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் வேண்டியிருக்கிறோம். நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும். கோயிலுக்கு நீ அடிக்கடி வர வேண்டிய வாய்ப்புகள்லாம் வருமானது. வந்த இடத்துல மனதுக்கு நிம்மதியாக இருந்தது. நல்லா சாமி கும்பிட்டு நல்லா திருப்தியாக கிளம்புறோம். நேர்களே, இது நிஜமா ஒரு சிறப்பான அனுபவம். இவரை பார்த்ததாகட்டும், இந்த கோயிலுக்கு மலையேறி வந்ததாகட்டும், இவரோட தரிசனம் கிடைச்சதாகட்டும், இந்த கோயிலுக்கு மேல அவர் தவம் செஞ்ச குகையை பார்த்ததாகட்டும் ரொம்ப சிறப்பா இருந்தது. திருப்பூர் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு விசேஷமான கோயில் இருக்கிறது ரொம்ப 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 நமக்கு ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். நீங்க ட்ரெக்கிங்ல விருப்பம் இருக்கவங்க பக்தியோட சேர்த்து அந்த ட்ரெக்கிங் அனுபவத்தையும் நீங்க ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஒரு தடவை பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீங்க நிஜமா என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.